காணும் மினாமி காணும் தான் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. போச்சு அவன் தொலைஞ்சு போயிட்டாலும் எங்கே போயிட்டா இந்த மாதிரி ஃபைனல்ஸ் வச்சுட்டு அவள் எங்கே போனால் அப்போ நான் யோசிச்சிருக்கும் போது ஹலோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு காது சவுண்டு என்னென்னு பார்த்தா மினாமி வந்திருப்பா. எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க. ஆமாம் நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது அதுவா சும்மா மளிகை கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாளா. உனக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்ஸ் இது ஃபைனல்ஸ் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல மின்னாமி சொல்லும்போது அது சப்போர்ட்டர்ஸா என்ன சொல்கிறேன் நீ தான் மெயின் பிளேயர் நீ தான் சப்போர்ட்டருங்கிறப்ப நம்ம ஓகே வந்து கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டுக்காதீங்க நீங்கள் விடுங்க வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம மீனா பையனை சொல்லிட்டு போயிடுவோம். ரைட்டு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம இருக்கும்போது ஸ்ட்ரைக் ஆகும். ஒரு அந்த இன்ஜிரினால ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஸோ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்போ நம்ம ரொம்ப சுகமாயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா அவள் பாட்டுக்கு பார்த்தா உட்காந்து சாப்பிட்டு அப்படியே முறுக்கு மிச்சர்லாம் சாப்பிட்ருப்பா. முறுக்குன்னு போச்சு. அவளுக்கு என்னாச்சு நம்ம யோசிச்சுட்டு போனால் அவள் இப்படி சாப்பிட்ருப்பா. ரைட்டு இவன் நல்லா தான் இருக்கா இவளுக்கு எதுவும் இல்லை. அப்போ நம்ம உள்ளே போயிட்டு நான் கதவை தட்டினேன் கேட்டுச்சான்னு கேட்கும்போது சாரி சார் ஹெட்ஃபோன் போட்டு எனக்கு கேட்கல என்ன விஷயம் அப்படின்னு மினாமி கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும்போது நம்ம சரி ஓகே இவளுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஆமாம் நீயே இந்த மாதிரி மேட்சுக்கு போகல இந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு கேட்கும்போது அதாவது எப்படின்னா நீ ரொம்ப கண்ணியாக தான் இருக்க. எனக்கு மேட்ச் தூக்கிட்டாங்க எனக்கு இன்ஜுரி ஆனது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் தூக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க வீட்லேயே. ஈவன் நாங்கள் போய் விளாண்டாலும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒரு நீஷாக தான் இருப்பேன். ஸோ நாங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஐடியா தான். ஸோ நாங்கள் போய் விளாட்றது ஒரு வருஷம் ஐடியா இருக்கும். ஸோ அதனால் நானும் இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு நம்ம மினாமி சொல்லும் போது வேலை ஜீனிஸோட தலை விதி இல்லாமல் எப்படி தான் இருக்குமோ எனக்கு ஒரு பிரைட்டான ஃபீஸ் இருக்குன்னு தோணுது. என்ன சொல்கிறேன் அண்ணா எனக்கு பிரைட்டான ஃபீஸ் இருக்குது தானே நான் ஒரு ஜீனிஸ் தான் அப்படின்னு நான் குழம்பிட்டு இருக்கான். மினாமி நீ இதை ஒத்துக்கிறியா நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன ஒரு பர்சனுக்காக ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அவங்க ஞாபகம் கேட்கும்போது ஆமாம் ஆனால் இவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆலை கேண்டு உட்காந்து வீடியோ பார்க்க முடியும் சார் அது பண்ண முடியாது. ஸோ நான் வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு நம்ம மினாமி சொல்கிறான். ஸோ அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே தான் கிளம்புறான். ஓகேவா இருக்காளா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே கிளம்புறான். ஸோ வெளில போனதுக்கப்புறம் ஷியான் நம்ம ஹீரோட பேசுகிறாங்க போடுறான். என்னென்னு பார்த்தா இவங்களுக்குமே அந்த இன்ஜுரியான விஷயம் தெரிஞ்சிருக்குது. காலைல நம்ம ஷியான் வெளில போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலக சட்டம் என்னென்னு பார்த்தா நம்ம மினாமி தான் அங்கே மூலையில் பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்போம். ஸோ நம்ம ஷியான் பார்த்தோன்னா அதை பார்த்தும் பார்க்காதாம இருந்துடலாம் அப்படி தான் யோசிச்சிருப்போம். ஆனால் ஷியான் சொல்கிறான் இந்த மாதிரி மினாமி பிளேயர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிட்டா. ஸோ அதை தாங்கிக்க முடியாது அழுகுறா அப்படிங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால தான் வாங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நான் ஷியான் சொல்கிறான். இருந்தாலும் பாரு நம்ம மினாமி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டர், அதுவும் ரொம்ப பாசிட்டிவான சிஸ்டர். அவள் எல்லா நேரத்துலையும் நம்ம பாசிட்டிவாக தான் மேக் பண்ண ஃபீல் பண்ணுறான். ஸோ அவளால் மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஒரே பண்ணிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹர்ட் ஆகுது அவள் தான். ஸோ அவளை மாதிரி யாராலுமே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஷியான் சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தா டக்குனு பார்த்தா உள்ளே போய் ஷியான் இது மினாமி பார்த்தா கூப்பிடலாம் நம்ம வேணா பயந்துருவா அழுதுட்டு இருப்பா டக்குனு பயந்துருவா என்னாச்சு கேட்கும்போது கிளம்பு போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்னு பார்த்தா ஓகா எல்லா சிஸ்டர்ஸும் பார்த்தா கார் ரெடி பண்ணி பார்த்தா நம்ம மினாமி காம்படிஷன் கூட்ட போனது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கார் ஓட்டுறது யார் நம்ம பண்றி. ஸோ பார்த்தீங்கன்னா உட்காந்து தடுமாறி ஓட்டிட்டு இருப்பாளா. ஸோ எல்லாரும் பார்த்தா அங்கே புலம்பிட்டே இருப்பாங்க மேட்ச் ஆட போகுது என்ன பண்ண போகிறோம் எல்லாம் புலம்பிட்டு வரும்போது இங்கேப்பா கொஞ்சமாச்சு இந்த கான்சன்ட்ரேட் பண்ணி வண்டி விட்டு விடுங்க பையனை ஓட்ட முடியலப்பா ஒன்று பண்றி சொல்லிட்டு இருப்போம் ஏன்னா புது டிரைவர்ல அப்படின்னு. அப்போ நம்ம மினாமி வச்சு பாப்பா நான் இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிறது கரெக்டாக இருக்குமா என்ன சேர்த்துப்பாங்களா இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம ஃப்ளாஷ்பேக் போகிறா. ஏன்னா நாவோஸ் பையன் இந்த மாதிரி நம்ம மினாமி காலை இன்ஜுரி ஆனதை போய் கோச்சில் சொல்லிட்டாரு. ஸோ கோச் மேட்ச் விளாட வேணாம் இந்த மாதிரி இன்ஜுரி யாரும் உன்னோட ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸோ நீ மேட்ச் விளாட சொல்லும் போது இல்லை எனக்கு இது பிடிக்கிறேன் நான் கண்டிப்பாக விளாண்டே தீருவேன். நாவோக்கு இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த காலேஜுக்கு போனதுக்கப்புறம் டென்னிஸை ஃபர்ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பெஸ்ட்டு ஒரு லாஸ்ட் வெற்றி உங்களுக்கு கொடுக்கணும் தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தான் நான் இதை விளாடணும்னு ட்ரை பண்ணுறேன். இந்த டென்னிஸ் எங்களுக்கு இவ்வளோ பிடிச்ச மாதிரி ஆக்கினது நீங்கள் தான் நாவோஸ் பேசணும் உங்களுக்காக தான் விளாடணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம மினாமி சொல்லும் போது நம்ம டக்குன்னு கட் படிச்சுட்டு தேங்க்யூ மினாமி செஞ்சதே போதும் அப்படின்னு மாதிரி நம்ம மினாமி சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம மினாமி அதுக்கப்புறம் பேசுகிற அந்த இடத்துல ஸோ நம்ம ஹீரோ பேசுவோம் இந்த மாதிரி மினாமி இது என்ன இது கரெக்டானு தெரில உன்னை இந்த மாதிரி காம்படிஷன் பண்ண வைக்கிறது ஈவன் உனக்கு இன்ஜுரி ஆனாலும் ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எப்பவுமே போய் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தப்பாக போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீ உடனே அந்த காம்படிஷன் விலகிடணும் அப்போ நம்ம ப்ராமிஸ் பண்ணி நம்ம மினாமியில் சொல்லுவோம். ஸோ அந்த பக்கம் மேட்சை கட்டுறாங்க நம்ம மினாமியோட டீம் பார்த்தீங்கன்னா தோத்துட்டு தான் இருக்குது யார் பேச ஜெயிக்கிற மாதிரி தெரில. ஸோ இங்கே பார்த்தா நம்ம டிராஃபிக் இருக்குது. ஸோ இவங்களால் இதுக்கு நவரவே முடியாது. இதுக்கப்புறம் மேட்ச் அவங்க ஸ்டார்ட் ஆச்சு இவங்க இந்த டிராஃபிக்கில் மாற்றிடுறாங்க. சரி விதியோட தான் நான் காம்படிஷனை கலந்துக்க மாட்டேன் போல அப்படின்னு மினாமி வச்சிருக்கும்போது ஆராட்டா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ஆனால் ஆராட்டா கேட்குறாங்க பேசாமல் ஓடிடலாமா ஆனால் ஓடினாலும் இப்போ ரீச் ஆகும் யோசிச்சிருக்கும்போது பக்கத்தில் பார்த்தாங்க ஒரு ஷேரிங் ஒரு பைசைக்கிளாமா. ஸோ அந்த ஸ்டாண்ட் அங்கே இருக்குது அதை ஓட்டுருக்கு நம்ம அக்கௌண்ட் நம்ம கிட்ட அக்கௌண்ட்னு கேட்கும்போது நம்ம சிஏ பர்சனுக்குள்ள ஏன்ட்ட அக்கௌண்ட் இருக்குது எப்படி வச்சுன்னு கேட்காதீங்க ஆனால் என் அக்கௌண்ட் இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா டக்குன்னு பார்த்தா யோசிக்காம மினாமி பார்த்தா நான் சைக்கிளில் உட்கார வச்சு பார்த்தா கூட்டு போயிடும். அப்போ நம்ம மினாமி இந்த மாதிரி கேட்பா அண்ணா நீங்களாம் எதுக்கு இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கேட்கும்போது ஒரு நிமிஷமா இல்லை மூச்சு விட முடியல அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தா மூச்சு வாங்க பார்த்தா அதே இருப்போம். சாரி அப்படின்னு மினாமி சொல்கிறேன்.
ஏன் பாரு உனக்கு அந்த டே ஞாபகம் இருக்கா, டீச்சர்ஸ் எல்லாம் உங்க அம்மாக்காக தான் எழுதுங்கன்னு சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்தா நம்ம அம்மாக்காக எழுதணும், அது ரொம்பவே ஒரு வெக்கமான விஷயம் தான், ஆனால் அதை நம்ம மேலே எழுதணும், எல்லாருமே நீங்க எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம், நீங்க எல்லாம் லோன்லியா இருக்கா அப்படின்னு தான் எழுதாங்க. ஈவன் ஓக்கா கூட அப்போ அம்மா நினைச்சுக்கா ரொம்ப அழுதுட்டா, ஆனால் நீ தான் டிஃப்ரெண்ட் எழுதியிருந்த ஞாபகம் இருக்கா, நீ வந்து என்ன எழுதியிருந்தா, அம்மா நீங்க இருக்கீங்களோ இல்லையோ ஆனால் நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கிற மாதிரி தான், நாங்கள் எப்பவுமே சிப்ளிங்ஸ் ரொம்ப க்ளோஸாக டைப் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மினாமி சொல்லியிருப்பா. இங்கே பார்த்தா நம்ம யோசிச்சே பார்க்கல, அம்மா இல்லாத ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்குங்கிறத நான் யோசிச்சே பார்க்கல. நீ எப்பவுமே இதை மாதிரி தான், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டா, பாசிட்டிவ் பர்சன்ட் எப்பவுமே நீ தான், நீயா இருக்க. ஈவன் நீ மரத்தந்து கீழே வந்து மண்டையை பிறந்துக்கிட்டாலும் சரி, நீ எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இருக்கும் சிஸ்டர், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்ப மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்டடீஸ் ரொம்ப ஒர்ஸ்ட் தான், அதை ஒத்துருக்க, ஆனால் நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஜீனியஸ் மினாமி. எனக்கு இதனால தான் உன்னை பிடிக்கும், நான் உன்னை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பாசிட்டிவ் இம்பாக்டாக நான் ரொம்பவே உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம மினாமிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அண்ணா இப்படிலாம் பண்ணுறாரு, நம்ம ஃபேமிலி இப்படிலாம் பண்ணி தான் பண்ண நம்ம ஹிமாரிக்கு நம்ம மினாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம மினாமி பார்த்தா காம்படிஷனுக்கு வந்துடுறா அந்த மாதிரி அவள் டைம் வரும்போது, ஸோ நம்ம ஹீரோ யோசிக்கும் போது உள்ளே கொண்டு இந்த மாதிரி கீழே குமிஞ்சு, அதாவது எப்படி பெக்கிங் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ போகிற குமிஞ்சி, இந்த மாதிரி ப்ளீஸ் என்னோட மினாமி சிஸ்டர் இந்த மாதிரி காம்படிஷன் பண்ண விடுங்க, அவளுக்கு இந்த மாதிரி இன்ஜிட் ஆனால் தெரியும், ஆனால் அவள் கண்டிப்பாக இந்த மேட்ச் விளாடுங்கிறா, இந்த ஒரு மேட்ச்னால தான் அவளோட ஃபியூச்சரே டிபெண்டாக இருக்குது, ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக அவளை காம்படிஷன் பண்ணுவாங்க பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தா ரொம்பவே கெஞ்சும் அந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும். ஸோ டக்குனு பார்த்தா நம்ம மினாமி யோசிக்காம பார்த்தா அவளும் பார்த்தா ப்ளீஸ் காம்படிஷன் பண்ண விடுங்கன்னு சொல்லுவாளா. ஸோ நாவும் பார்த்தா டக்குனு சரி ஓகே இவங்க காம்படிஷன் பண்ண விடான்னு பார்த்தா கோச்சிக்கிட்டே பேசுவாங்க, ப்ளீஸ் கோச் எனக்கு இந்த மாதிரி மினாமி நம்ம காம்படிஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு பார்த்து நாவும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ மினாமி பார்த்தா நம்ம காம்படிஷன் பண்ண ரெடி ஆகிட்டா, சார் நம்ம மினாமி உள்ள போயிட்டு நான் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், கண்டிப்பாக 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 கண்டிப்பான்னு பார்த்தா நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுமா. அப்போ டக்குன்னு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மினாமி ஒன்றால் முடியும், மினாமி ஒன்றால் முடியும் பார்த்தீங்கன்னா சேர் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம மினாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், அது மட்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பா. ஸோ மேட்ச் வந்து சூப்பராக ஆரம்பிக்கும், ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம டீம் பார்த்தீங்கன்னா தோற்று பேசுன இடத்துல. ஸோ மினாமி சொல்லுவாள் இந்த மாதிரி என்னால் தான் தோற்று போச்சு, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது பிரயோஜனம் இல்லை, நான் தான் கடைசியில் வந்து சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். என்னால் இந்த மாதிரி தோத்துட்டோம், நான் சப்பா இதான் உங்களுக்கு கடைசி மேட்ச்சு, இந்த மாதிரி ஒரிஜினல் என்ன பண்ண சந்தோஷம் தான், ஆனால் இருந்தால் நம்ம தோத்துட்டோம், உங்களுக்கு வேணா என்ன அடிக்கணும்னு தோஞ்சா பலான்னு என்ன அடிச்சிங்க அப்படின்னு மினாமி சொல்லுவாளா. அப்போ டக்குனு பார்த்தா நம்ம நாவசப்பை பக்கத்தில் வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபேரோட அதில் கொடுத்து விட்ருவாங்க எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி காரில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி மினாமி தோத்து காரணம் ஆப்போசிட் நம்ம சத்தமாக சீட் பண்ணிட்டாங்க, நம்ம சீட் பண்ணி உள்ளே ஆகணும் அங்கே காரை சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம மீரா பார்த்தீங்கன்னா மினாமி தேர்ந்துருப்பானா, ஸோ மினாமி பார்த்தா கவனம் உட்காந்துருப்பா. ஸோ மினா பார்த்துட்டு போயிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க வா போனா அப்படின்னு மீரா கூப்பிடுவோம். டக்குனு மினாமி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சோகமாக உட்காந்துருப்பாளா, நான் தோத்துட்டேன், நீங்களும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதெல்லாம் பிரயோஜனமாகவே இல்லை, நான் தோத்துட்டேன், ஒரு ஸ்டூபிட் சிஸ்டர் நினைக்கிறேன், ஒரு யூஸ்லெஸ் நினைக்கிறேன், நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே வீணாக போயிடுச்சு, நான் ஸ்டூபிட் இருக்கேன், ஈவன் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி என்ன இந்த மேட்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இதெல்லாமே தேங்க்ஸ் தான், அவங்களுமே தோத்ததுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லி வெளியே அனுப்பிச்சாங்க, நான் வீட்லயே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன், ஆனால் எதில் வந்து நான் தோத்து போயிட்டேன், ஆனால் ரிசல்ட் என்னமோ ஒரு பேடான ரிசல்ட், ஆனால் இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மினாமி சொல்லிட்டு அப்படி வந்து கிளம்பிடுவா. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஆக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உனக்கு நான் சொன்னல என் ப்ராமிஸ் பண்ணிருக்கல போய் சொல்ல மாட்டேன்னு, ஒழுங்கு உனக்கு சோகம் இருந்தா பேசாம அழுதுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம மினாமி பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாகவே இருக்கேன், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எப்படி மன்னிப்பாங்க, பேசாம நான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டென்னிஸ் பிளேயர் ஆகிட்டாங்க, நான் மன்னிச்சிருவாங்க தானே, நான் எப்படி வீக்காகவே இருக்கேன், நான் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி இன்ஜுரி வந்துச்சுன்னா என்னால் எதுவுமே சமாளிக்க முடியல, நான் ஒரு நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், நான் ஒரு ஃபுல் எவ்ரிடே ட்ரைனிங் பண்ணாலும் இந்த மாதிரி நான் ஸ்ட்ராங் ஆக முடியாது, ஸோ நான் ஸ்ட்ராங் ஆகணும் போது நம்ம மின்னாமத்தில் அழுவ ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம ஹீரோ வந்து நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அதான் ஒரு 10 வச்சுருவாங்க.